ரஜினிகாந்துக்கு வாழ்க்கை அளிக்க நான் தயார் அப்படின்னு பிரபல இயக்குனர் கூறியிருக்காரு. யார் அந்த இயக்குனர் என்று பார்க்கலாம். ரஜினி அவர்களோட சமீபத்திய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசியாக ரிலீஸ் ஆன ஜெயிலரை தவிர்த்து மற்ற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா தோல்வியாகிருக்கு. அதையும் கூலி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. இதற்கிடையில் ரஜினி என்னை நம்பி வரட்டும், அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் தரேன் அப்படின்ற மாதிரி பிரபல இயக்குனர் சொல்லியிருக்காரு. அந்த இயக்குனர் வேறு யாரும் இல்லை, நம்ம மாரி செல்வராஜ் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து கூட நம்ம ரஜினி அவர்கள் காலா, கபாலி போன்ற ஜாதி படங்களில் ரஞ்சித்து கூட நடிச்சிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இருந்தது. ஏன்னா அனைவருக்குமான நடிகராக ரஜினி இருந்தார். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக படம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து கூட படம் பண்ணுறத நடிகர் ரஜினிகாந்த் தவிர்த்து வந்தார். அதுக்கப்புறம் கமர்ஷியல் படமாக நடிச்சிட்டு இருந்தார். இதுக்கிடையே ஜெயிலர் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல படங்கள் தோல்வியாகி வந்ததுனால இப்போது மாரி செல்வராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா கடைசியாக பைசன் படம் ரிலீஸ் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அது எந்த அளவுக்கு போக தான் நமக்கு தெரியும். இதுக்கிடையில் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் நடிகர் ரஜினி கூப்பிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, படம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் நடிகர் ரஜினியை வச்சு மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறதா பேச்சுவார்த்தை வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அவருமே கூறியிருக்காரு, ரஜினி அவர்கள் என்னை நம்பி வரட்டும், அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் தரேன் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, ரஜினியோட மார்க்கெட்டு இப்போ இல்லாதது தான். நான் அவரை காப்பாற்றி மறுபடியும் பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னணியாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினி பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் போய் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே ஜாதி படத்தை தான் மறுபடியும் எடுப்பார் அப்படின்னு ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரஞ்சித் கூட சேர்ந்து நடித்ததுனால பல பேர் பார்த்திங்கன்னா ரஜினியை விரும்பாத நிலையில் இப்போ மறுபடியும் மாரி செல்வராஜ் கூட நடிப்பாரா அப்படின்றதே இப்போ பலர் கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் கூட நடிக்கும்போது மாஸ் காட்சி, மாஸ் பிஜிஎம் இதெல்லாம் இருக்காது. சாதாரண ஒரு கதை, ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். அப்படின்றதுனால ரஜினி ரசிகர்கள் பலரும் பார்த்திங்கன்னா இதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ரஜினி பார்த்திங்கன்னா கட்டாயம் இவர்கிட்ட ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா யாரோட வெற்றி நடித்தாலும் சரி, அதுக்கு அடுத்து உடனே ரஜினி கூப்பிட்டு அவங்க கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற திட்டம் போடுவார். அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாரி செல்வராஜ்கிட்ட இந்த வார்த்தை பேசியிருப்பார். அதனால தான் மாரி செல்வராஜ் என்னை நம்பி வாங்க, நான் உங்களுக்கு நிச்சயம் படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியன்றது இன்னும் போக தான் தெரியும். ஏன்னா கூலி தோல்விக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூட கமலும் ரஜினி சேர்ந்து நடிக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை வந்தது. ஆனால் அது பார்த்திங்கன்னா இப்போ ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு வெற்றி பட இயக்குனர் யார் அப்படின்னா பிரதீப் ரங்கநாத் தான். அவர் நடிக்கிற படம் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு. ரஜினி கமலையும் வச்சு பிரதீப் ரங்கநாத் எடுக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை வந்தது. அது பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை தான் இருக்குது, அது இன்னும் கன்ஃபார்மாக பண்ணல. இப்போது ரஜினி யார் கூட பண்ண போகிறான்ற இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது.